அன்பான ஓம் டிவி டான் டிவி நேயர்களே, இப்பொழுதோ நீங்கள் கதையும் காணமும் என்ற தொடரினை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கதையும் காணத்திலுமே ஆரம்பத்திலே நான் சொன்னேன், பொத்தப்பி நாட்டிலே நாகன் தத்தை வீட தம்பதிக்கு திண்ணனார் என்ற ஒரு குழந்தை கிடைக்கிறது. அந்த திண்ணனார் வளர்ந்து தனது இளமை பருவத்தை அடைந்ததும் நாணன் என்ன அதாவது நாகன் என்ன செய்கிறார், அவரை கன்னி வீட்டைக்கு அனுப்புகிறார் நண்பர்களோடு. அவர்கள் 2 நண்பர்களோட, நாணன் காளன் என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 நண்பர்களோடும் அவர் கன்னி வீட்டுக்கு செல்கின்றார். அங்கே செல்கின்ற காட்சியை உங்களுக்கு நான் காட்டினேன். இப்பொழுது அவர்கள் அங்கே வேட்டையாடி ஒரு நல்ல பன்றி ஒன்று கிடைத்து விடுகிறது. ஒரு கொழுத்த பன்றி ஒன்று கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கு மிக சந்தோஷம். அந்த பன்றியை இங்கே மலை அடிவாரத்திலே, அங்கே திருக்காலத்தி மலை என்ற ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையிலே குடுமித்தேவர் என்று சொல்லப்படுகின்ற எம்பெருமான் லிங்க வடிவிலே இருக்கிறார். அப்பா இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், வேடன் ஆனாலும் தன் தொழில் நிமித்தம் கொன்ற அந்த இறைச்சியை பதப்படுத்த சொல்லி போட்டு, இங்கே ஒருவர்கிட்ட சொல்லி பதப்படுத்தி போட்டு மற்றவரோட, அதாவது நாணன் பதப்படுத்துகிறார், காளன் போகிறார். காளனோட சேர்ந்து இந்த மலை அடிவாரத்திலே இருக்கிற அங்கே சமைக்க சொல்லி போட்டு இவர் குடுமித்தேவரை பார்ப்பதற்காக அங்கே போகிறார். அப்போ இப்படி போகும் பொழுது அவரோட வித்தியாசமான உணர்வை பெறுகிறார். நானா என்னுடைய உடல் பாரம் குறைகிறதாக தெரிகிறதே. இங்கே காளன் சமைத்து கொண்டிருக்கிறான், நாணனோட சேர்ந்து தான் அவர் போய்கொண்டிருக்கிறார். மேலே போக போக தனக்கு உடல் பாரம் குறைவதுமாக ஒரு வித்தியாசமான உணர்வு இருக்கிறது. ஓமையா, இங்கே திருக்காலத்தி மலையிலே குடுமித்தேவர் என்ற பெருமான் இருக்கிறார். உங்களுடைய அப்பாவும் வரும்பொழுது இப்படியாக வந்து போகிறவர் என்று சொல்லி கூட்டிக் கொண்டு போனவர் அங்கே திருக்காலத்திலே உச்சியிலே இருக்கிற குடுமித்தேவரை கண்டுவிட்டார். எப்பொழுதோ பிரிந்த குழந்தையை ஒரு தாய் பார்க்கிறார்களோ அதே போன்ற உணர்வு இந்த திண்ணனாருக்கு ஏற்படுது. அப்படியே போய் கட்டி பிடிச்சி உச்சி மோந்து, ஐயா ஐயா ஐயா, நீங்கள் தனியாக இங்கே இருக்கிறீங்களே, உங்களுக்கு உணவு தர ஒரு இவரும் இல்லையா, உங்களை பராமரிப்பதற்கு இவரும் இல்லையா, நீங்கள் இப்படி தனியாக இருக்கிறீர்களே என்று சொல்லி தனியாக வனம் தன்னில், தனியாக வனம் தன்னில் தங்குவது இது முறையோ சொல், தங்குவது இது முறையோ சொல், தனியாக வனம் தன்னில் தங்குவது இது முறையோ சொல், ஏன் இந்த கோலம் என் தேவே நீ சொல், ஏன் இந்த கோலம் என் தேவே நீ சொல், நான் உந்தன் பிள்ளை நீயே என் தந்தை, நான் உந்தன் பிள்ளை நீயே என் தந்தை, அழகோ முறையோ தகுமோ நீ சொல், அழகோ முறையோ தகுமோ நீ சொல், துணையாக நான் வந்தேன் கனியோடு பாராய், துணையாக நான் வந்தேன் கனிவோடு பாராய், என் உயிரே
இங்கே நாங்கள் என் உயிரே என்னை பாராயோ தனியாக ஐயா இங்கே தனியாக இருக்கிறாயே, நான் உந்தன் பிள்ளை, நீ என் தந்தையாக இருக்கிறாய். அப்படியான வேளையிலே உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு இவ்வளவு வேதனையாக இருக்கிறது ஐயா. தனியாக நீ ஏன் தவக்கோலம் கொண்டாய், அந்த உண்மையை விட்டுட்டு உன் பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து ஏன் தவக்கோலம் கொண்டிருக்காய்? தனியாக நீ ஏன் தவக்கோலம் கொண்டாய், தணலாக எந்தன் மனம் வேகுதையோ, தணலாக எந்தன் மனம் வேகுதையோ. கதினி மதினி பதினி விதினி கதினி மதினி பதினி விதினி எல்லாமே நீதானே என் தேவிவா, எல்லாமே நீதானே என் தேவிவா. என் உயிரே என் முன்னோடிவா, என் உயிரே என் முன்னோடிவா. தனியாக வனம் தன்னில் தங்குவதோ இது முறையோ சொல். ஐயா, இப்படியாக நீ தனியாக இருக்கிறியே, இதோ நான் உனக்கு வேண்டிய எல்லாம் கொண்டு போடுவேன். கீழே நல்ல பண்டி ஒன்று வெட்டி அங்கே அவங்க சமைச்சு கொண்டிருக்கிறான், நான் எல்லாம் உனக்கு சாப்பாடு கொண்டு போகிறேன் என்று சொல்லி போட்டு அப்படியே ஓடி வருகிறார். இங்கே அவன் அருமையாக அந்த பண்டியை வெட்டி அவர்களுடைய பாசையிலே சொன்னால் மிகவும் பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே அவன் வாட்டி வதக்கி வச்சிருக்கிறான். யார்? நாணன். இவர் காரனோடு தானே வந்தார். ஆகவே இப்பொழுது 2 பேரும், அவரும் கீழே வந்துட்டான், 2 பேரும் சேர்ந்து பார்க்கிறார்கள். இவர் ஓடி போய் என்ன செய்தார், அதை பார்த்து இந்த ரச்சியில் அதையும் இந்த வேலால் அந்த ஈட்டியால் கிழித்து பார்த்து சாஃப்டானது பார்த்து தான் நன்னி பார்த்து சாஃப்டானதுகள் எல்லாத்தையும், அதாவது மென்மையானது எல்லாத்தையும் ஒன்றாக வைத்துக்கொண்டு அங்கே போய் வழியில் இருக்கிற அந்த மலர்களை புழுங்கி தன் தலையிலே வச்சுக்கொண்டு, மலர்களை புழுங்கி தன் தலையிலே வச்சுக்கொண்டு பொன்முகலி ஆற்று என்று ஒரு ஆறு அங்கே ஓடுகலாம். குடும்பத்தேவர் இருக்கின்ற திருக்காலத்தி மலையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். பொன்முகலி ஆறு என்று அந்த ஆறு ஓடுகிறது. அந்த ஆறு அங்கே ஏனம் ஒன்றும் இல்லை, அதாவது பாத்திரம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன செய்கிறார், அந்த தண்ணியை வாயில் மொண்டு கொண்டு வந்து ஓடு இங்கே பின்னா ஓடி வரேன்னு இவங்க 2 பேரும் ஓடி வராங்க. இவர் செய்கிற காட்சியில் பார்த்து, ஐயா ஐயா என்ன அருமையான காட்சி, எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட வேண்டிய வச்சது எல்லாரும் எடுத்து போட்டு கொண்டு வராரே என்று கொண்டு வந்து என்ன செய்தார், செருப்பு காலால் அங்கே முதலே யாரோ பூசியாக்கி வச்சிருக்கிறார். அந்த பூசியாக்கின பூக்கள் மேலே இருக்க பூக்கள் எல்லாம் தட்டி காலால் செருப்பு காலால் தட்டி போட்டு தாங்கணும். தண்ணி இருக்குல்லோ, தண்ணி எங்கே இருந்தது, வாயிலாக தான் தண்ணி இருந்தது. உஃபிக் என்றபடியே அபிஷேகம் செய்கிறார். பாருங்கள், அங்கே இதற்கு முதல் அங்கே சிவகோசரியார் என்ற ஒரு அந்தன பெருந்தகை இந்த திருக்காலத்தி அப்பருக்கு பூஜை செய்கிறது வழக்கம். இது நம்ம பேருக்கு தெரியாது. ஆனால் அவர் பார்க்குற நேரம் அவர் தனியாக இருந்தார். அப்போ இது எல்லாத்தையும் இந்த இலையை எல்லாத்தையும் போட்டது ரெண்டு சொல்லி போட்டு அவர் அது எல்லாத்தையும் செருப்பு காலால் தட்டி போட்டு தாங்கணும் அந்த பூவை அதுக்கு சூடி போட்டு, அதாவது வாய்க்கில் இருக்கிற நீர் தான் அபிஷேகம். பால் தயிர் எல்லாம் வாயில் இருந்த நீர் அபிஷேகித்து தான் தலையிலே சூடி வந்த கொண்ட மலர்களை எல்லாத்தையும் மலையில் வச்சு கும்பிட்டு போட்டு, ஐயா ஐயா உங்களுக்கு பசி இருக்கு ஐயா, நீங்கள் நல்லா சாப்பிடணும் ஐயான்னு சொல்லி தான் கொண்டு வந்த அந்த பண்டி இறைச்சியை வைத்தாராம். இறைவன்
மிகவும் மனமும் வந்து சாப்பிட்டானாம். அந்த காட்சியை கண்டு இவர் உருகி விட்டாராம் என்று வரலாறு சொல்லுகிறது. என் அன்பானவர்களே, இங்கே பாருங்கள், இங்கே தான் நாங்கள் சிந்திக்க வேண்டிய செயற்பாடுகள் சில இருக்கின்றன. அவன் பாசத்தோடு கொண்டு வந்த அந்த பண்டிகையை இறைவன் சாப்பிடுகிறானாம். அவர் தான் சுவைத்து பார்த்து அந்த இறைச்சியை சாப்பிடுகிறானாம். தான் தலையிலே தூடின அந்த மலரை இறைவன் ஏற்றுக்கொண்டானாம். அந்த செருப்புக்கால் அபிஷேகத்தால் துடைத்ததை எல்லாத்தையும் பெருமான் ஏற்றுக்கொண்டானாம். இப்படியாக உங்களுக்கு உணவு தர யாரும் இல்லாத இந்த வேளையிலே இப்பொழுது நான் வந்து உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அங்கே எம்பெருமானுக்கு வேண்டிய நித்திய நைமித்திய பூசைகள் மாதிரி ஒரு பூசை முறையை அவர் என்ன செய்கிறார்? எம்பெருமானுக்கு செய்கிறார். செய்து போட்டு அன்று இரவு முழுக்க அவர் வீட்டையும் போகவில்லை. அந்த இரவு முழுக்க அங்கேயே தங்கிட்டார். தங்கி போட்டு விடிய வந்துட்டார். இங்கே விடிய என்ன நடக்கிறது? வழக்கம் போல இந்த சிவகோசரியார் என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்தன பெருந்தகை எம்பெருமானுக்கு பூசை செய்ய வருகிறார். பார்த்தார், என்றும் இல்லாதவாறு மாமிச வாடை நாத்தம் அடிக்குது. அதாவது இப்போ மாமிசம் நாங்கள் எல்லோரும் சாப்பிட்றோம், எங்களுக்கு கலந்திருக்கிறோம். நாங்கள் மாமிசம் சாப்பிட்றவர்களும் இருக்கிறார்கள், சாப்பிடாதவர்களும் இருக்கிறார்கள். இந்த மாமிசம் சாப்பிடாதவர்களுக்கு இந்த மாமிசத்துக்கு முன்னால் போனால் ஸ்பெஷல், அதாவது விசேடமாக முகர்வு கூட இருக்கும், மணக்கும். சரியா? இந்த மாமிசம் சாப்பிட்றவர்களுக்கு அது அருமையான சுவையாக இருக்கும். பொரியல், மீன் பொரியல் பக்கத்தில் வீட்டில் பொரித்தால் இந்த வீட்டில் நாளை ஜலம் பெறும், வாய் ஊறும். அது அவர்களது வாழ்க்கை முறை, சமயம், அந்த அனுஷ்டான முறைகளில் நாங்கள் சிலர் சாப்பிடாமல் இருக்கிறோம், சிலர் சாப்பிடுவோம். இப்போ இந்த வகையிலே ஐயா என்ன செய்கிறார்? ஐயா மாமிசம் சாப்பிட்ற இல்லை. அப்போ அவருக்கு வந்ததே அங்கே வரவே இங்கே மணக்க துவங்கிட்டு. அப்போ இதை என்னடா இப்படி எல்லாம் இருக்கிறதே, என்ன செய்கிறது என்று சொல்லி அவர் மனம் வருந்தி கொண்டு பார்த்தார் அந்த கோலத்தை. என்ன குறை விட்டேன் ஐயா, அப்படிங்கிறார் சிவகோசரியார். என்ன குறை விட்டேன் ஐயா, எந்தன் மனம் வேகுதையா, இது உனக்கு சம்மதமோ அங்களீசா, என்ன குறை விட்டேன் ஐயா, எந்தன் மனம் வேகுதையா, இது உனக்கு சம்மதமோ அங்களீசா. காட்டுமிராண்டிகளின் கொடிய செயல் இதுவோ, காட்டுமிராண்டிகளின் கொடிய செயல் இதுவோ, வேட்டுவ வீரர்களின் வேடிக்கை தான் இதுவோ, வேட்டுவ வீரர்களின் வேடிக்கை தான் இதுவோ. என்ன குறை விட்டேன் ஐயா, எந்தன் மனம் வேகுதையா, இது உனக்கு சம்மதமோ அங்களீசா. ஆகம விதிப்படியே அனுதினமும் பூசை செய்வேன். ஆகம விதிப்படியோ அனுதினமும் பூசை செய்தேன். அர்ச்சனைகள் பலவும் அன்புடனே செய்து வந்தேன். உனக்கு அர்ச்சனைகள் பலவும் அன்புடனே செய்து வந்தேன். இச்செயலை உன்மனதே இறைவா, இச்செயலை
உன்மனது இறைவா ஏற்கிறதோ தெரியவில்லை இச்செயலை உன்மனது இறைவா ஏற்கிறதோ தெரியவில்லை என்ன குறை விட்டேன் ஐயா எந்தன் மனம் வேகுதையா இது உனக்கு சம்மதமோ இறைவா என்பார்களே. இந்த வழிபாட்டு முறைகளிலே ஆகம விதிப்படியே உனக்கு பூசை நான் செய்தேன் ஐயா, நான் என்ன குறை விட்டுட்டேன், உனக்கு இது சம்மதமா, இந்த ரட்சிப்படையிலே ஏற்றுக்கிறாய் ஐயாண்டு அந்தன பெருந்தகை வாழுகின்றார். இங்கே 2ஆம் நாளும் இதே போல் நடக்கிறது. 1ஆம் நாள் முடிஞ்சது, 2ஆம் நாள் முடிஞ்சது, 3ஆம் நாள் இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. காலையிலே ஐயாவின் பூசை, மாலையிலே திண்ணனாரின் பூசை. இங்கேதான் பாருங்கள் ஆகம விதிப்படியே. சிறியேன் ஒரு கோயிலில் பாடல் உங்களுக்கு தெரியும். ஆகம விதிகளோ பெரிதாக இல்லை, ஆலய நிர்வாக சபை கூட இல்லை. ஆகம விதிகளோ பெரிதாக இல்லை, ஆலய நிர்வாக சபை கூட இல்லை. அர்ச்சனை துண்டோ அடியோடு இல்லை, அர்ச்சனை துண்டோ அடியோடு இல்லை. ஆனாலும் அருளுக்கோ குறையேதும் இல்லை. வசந்தபுரத்தங்கள் அம்மனை நாடி வந்து வணங்கிடும் அடியவர் கோடி வரம் தருவாயென பஜனைகள் பாடி வழிபடுவோர் முன்னே வருவாளிங்கோடி. வசந்தபுரத்தினை அம்மனை நாடி. எனக்கு உண்மையிலே இந்த ஞாபகம் பெறுகிறது. இப்பொழுது நான் வழிபடுகின்ற என்னுடைய தாய் வசந்தபுரத்தில் இருக்கின்ற அம்பிகை, அவளிடம் கூட இப்படித்தான் இருக்கு. ஆகம விதிகளோ பெரிதாக இல்லை அங்கே, ஆனால் இருக்கு. ஆலய நிர்வாக சபை கூட, எந்த ஒரு ஆலயத்தில் இப்போ நிர்வாக சபை இல்லை, அதுக்கு சண்டை வழக்கு நடக்குது. இப்போ பல ஆலயங்களிலே வழக்கு நடக்கிறது. நிர்வாக தலைவர் நானா நீயா பெறுது, பொருளாளர் பெரிசாது என்று சொல்லி அவங்க வழக்கு, ஆலயங்கள் எல்லாத்துக்கும் வழக்குகள் இருக்கின்ற செய்தியை நீங்கள் எல்லாம் பார்க்கிறீர்கள். நான் வழிபடுகின்ற தாயிடம் இந்த நிர்வாக சபை ஒன்றும் கிடையாது. ஒரு அருமையான பிரம்மாண்டமான கோயில். ஒரு கொட்டில், இந்த கொட்டிலே குடியிருந்தாள், கோபுரமும் கொண்டு விட்டாள், கருவறையை கருங்கல்லால் கவினுறவே ஆக்கிவிட்டாள். அழகுமிகு தூண்களுடன் அலங்கார மண்டபமோ, புட்கரணி தீர்த்தத்துடன் பொலிவுறவே விளங்குகின்றாள் இந்த தாய். ஆலய நிர்வாக சபை இல்லை, அர்ச்சனை துண்டில்லை, ஆனாலும் அருளுக்கோ குறைவு இல்லை. அதே மாதிரி தான் இங்கேயும் ஐயா ஆகம விதிப்படி அங்கே பூசைகள் செய்கின்றார். இங்கே இவர் ஆகம விதி இல்லாத முறையிலே காட்சிப்படுகிறார். ஆனால் அருளுக்கோ குறையும் இல்லை என்பதை பின்னாலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளர்க.